श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातना पद्धति श्लोकं 240 अनुवृत्तरामभावः शङ्के निर्विष्टचक्रवर्तिपदाम् अधुनापि रङ्गनाथः स चमत्कारं पदेन भजति त्वां पदपदार्थं हे पादुगे வாராய் பாதுகையே அனுவிருத்த வந்திருக்கின்ற ராமபாவகா ராமனாக இருக்குகையை உடைத்தாயிருக்கின்ற ரங்கநாதகா ஸ்ரீ ரங்கநாதனானவர் நிர்விஷ்ட அனுபவிக்கப்பட்டிருக்கின்ற சக்கரவர்த்தி பதாம் சக்கரவர்த்தி பட்டத்தை உடைத்தாயிருக்கின்ற துவாம் உன்னை அதுனாபி இப்பொழுதும் கூட ச சமத்காரம் கெட்டிக்காரத்தனமாக பதேன திருவடியினாலே பஜதி அடைகிறார் சங்கே என்று நினைக்கிறேன் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பாதுகை எந்த அளவு வசதி, பாதமேடையில் இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சுவாமி சாய்ச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக அது இன்னும் எவ்வளோ வசதிங்கிறத சொல்கிறதா ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். அதாவது இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, நம்பெருமாள் பாதுகையை சாத்திக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருதான். அதாவது ரங்கநாதனோட உற்சவர் அந்த பாதுகையை சாத்திக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருதான், ஒரு காலத்தில் ராமனா நான் இருந்தப்போ இவ அயோத்தியோட சக்கரவர்த்தினியாக இருந்தா இவளை எப்படி நம்ம காலால் தொடுறது அப்படின்னு நினச்சி தன்னோட விரலை கொஞ்சம் ஒடுக்கிண்டு வணக்கத்தோட சாதுரியமாக தன்னோட அடியால் தொடுகிறார் அப்படிங்கிறார். அதாவது பாதுகையை திருவடியில் சாத்திக்கணும்னா தலையை கொஞ்சம் குனிஞ்சு அதை பார்த்து, பொதுவிலேயே திருவடியில் பாதுகையை சேர்க்கும்போது கொஞ்சம் கட்ட விரலை கொஞ்சம் நம்ம ஒரு குறுகி அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இல்லையா. அதை இங்கே சுவாமி எப்படி வர்ணிக்கிறார்னா, அது பாதுகை கிட்ட இருந்த ஒரு ஐயோ ராணியாக இருந்தாலே எப்படி காலால் தொடுறதுன்னு பெருமாளுக்கு ஒரு ஒரு சங்கோஜமாக, அதனால் கெட்டிக்காரத்தனமாக திருவடியில் இந்த கட்டவரில் கொஞ்சம் குறுக்கிண்டு அந்த மாதிரி அவர் சேர்த்துக்கிறார் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கார். ராமாவதாரம் முடிஞ்ச அப்புறம் கூட ரங்கனுக்கு பாதுகையை விடுறதுக்கு மனசு இல்லையாம். இது டிடி சுவாமி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். ரங்கநாதனா இருக்கும்போதும் பாதுகையை விடக்கூடாது, ராமனாக இருந்தப்போ விடாமல் போட்டிருந்தோம், ரங்கநாதனானதுக்கு அப்புறமாவும், அதாவது ராமன் தன்னடி ஜோதிக்கு எழுதினதுக்கு அப்புறம் கூட ரங்கநாதனுக்கு அந்த பாதுகையை விடுறதுக்கு மனசு இல்லையாம். அதனால் அவர் எப்பவுமே தரிச்சுன்னு இருக்கணும் பாதுகையை அப்படின்னு அவருக்கு ஆசையம். அதனால தான் இங்கே சுவாமியோட பதப்பிரயோகம் அதுனாப்பி இப்பொழுதும் கூட. இப்போ கூட நம்ம பார்த்தோன்னா ரங்கநாதனோட உற்சவரான நம்பெருமாளுக்கு இப்போ கூட அவர் திருவடியில் பாதுகை சாத்திட்டு தான் இருப்பார். அது ஏன் அப்படிங்கிறதுக்கு 2 காரணம் சொல்கிறார் டிடி சுவாமி. ஒன்று பாதுகையை விடுறதுக்கு மனசு இல்லை, இன்னொன்று என்ன அப்படின்னா தான் இன்றைக்கும் ராமனாக இருக்கிறத, அந்த ராமன் அப்படிங்கிற பொசிஷனை விடுறதுக்கு மனசு இல்லையா. ஏன்னா பாதுகையோடு அப்போ தான் இருக்க முடியுங்கிறதுனால தான் இன்னும் ராமனாக இருக்க ஆசைப்படுறாராம் பாதுகைக்காக அப்படின்னு டிடி சுவாமி விவரிக்கிறார். ஆக இன்றைக்கும் நம்ம ரங்கனோட உற்சவரை பார்த்தோன்னா அவர் திருவடியில் பாதுகையானவள் எப்போவுமே இருப்பாள். அதே மாதிரி அகுவில் மடத்தில் பார்த்தோன்னா அங்கே ஆராத்திய தெய்வமான நிருசிம்மன் மாலோலனுக்கும் திருவடியில் பாதுகையானவள் எப்போவுமே இருக்கா. ஆக இந்த ஸ்லோகத்தோட இந்த பத்ததியை நிறைவு செய்கிறார் சுவாமி. 101வது ஸ்லோகம் சமர்ப்பண பத்ததியில் ஆரம்பித்து இந்த 240வது ஸ்லோகம் வரைக்கும் தெளிவாக ராமாயணத்தில் வர சம்பவங்கள் எல்லாத்தையும் கோத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி ராமாயணம் மாதிரி, ஒரு சம்க்ஷேப ராமாயணம் மாதிரி பாதுகையோட பிரபாவங்களை சொல்கிறார். இதில் ராமாயணத்தில் இருக்கிற அத்தனை காண்டங்களையும், அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், அந்த அத்தனையிலையும் கவர் பண்ணி, இப்போ பாலகாண்டம்னு பார்த்தோம்னா தேவர்களோட பிரார்த்தனை, அதை இங்கே பாதுகா சகஸ்ரத்தில் எடுத்திருக்கார். அதே மாதிரி அயோத்தியா காண்டம்னா பாதுகா பட்டாபிஷேகம், அது சம்பந்தப்பட்ட அத்தனை விவரணங்களையும் சுவாமி எடுத்திருக்கார். அதே மாதிரி திரிசிரஸ், கரண், தூஷன், வாலிவதம், இதெல்லாம் அந்த பூவை கில்றா மாதிரி 3-4 பானங்களால் எல்லா அசுரர்களையும் முடித்தார் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டத்துலேருந்து எடுத்திருக்கார்.
அதே மாதிரி ஹனுமான் வந்து சீத்தை பார்த்து பேசுகிற அந்த கான்வர்சேஷன் அது போலவே இங்கே பாதுகா சகஸ்ரத்துலேயும் ஹனுமானானவர் பாதுகை கிட்ட நடந்ததை விவரிக்கிறார் அப்படின்னு ஒரு சுந்தரகாண்டத்தையும் இங்கே கொடுத்துருக்கார். யுத்த காண்டம், ராவணனோட மனைவிகள் பட்ட துயரம், ராவண வதம், இதெல்லாத்தையும் கவர் பண்ணி யுத்த காண்டத்தை கொடுத்துருக்கார். சம்பூகனோட கதை வந்தது வருஷானி தானி ஸ்லோகம். அதாவது சம்பூகன் ஒருத்தன் தவம் பண்ணதுனால ராமன் வந்து அவனை கொல்ல வேண்டியதாக ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் கூட பாதுகா ராஜ்யத்தில் நடக்கலை அப்படின்னு அந்த சம்பூகனை பற்றினது வர்றது வந்து உத்தரகாண்டம். ஆக எல்லா காண்டத்துலேருந்தும் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், உத்தரகாண்டம், 7 காண்டத்துலேருந்தும் கோட் எடுத்து இதை ஒரு சின்ன ராமாயணமாகவே நமக்கு கொடுத்துருக்கார் சுவாமி. இப்போ ரகுவீரகத்தியம் சொல்லும்போது சுவாமி சாய்ப்பார் கடைசியில் முடிக்கும்போது பலஸ்ருதியாக சொல்லுவார், கவி கத்தக சிம்ம கதிதம் கடோர சுகுமார கும்பகம்பீரம் பவபயபேஷஜமேதத் பரத மகாவீர வைபவம் சுதீயகான்னு. ஆக அதே மாதிரி இந்த சம்க்ஷேப ராமாயணமாக இருக்கக்கூடிய இதை சேவிக்கும் போதும் நமக்கு அந்த பலனை சுவாமி நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா சீத்தையோட பெருமையை சொல்ல வந்த ராமாயணத்தை வால்மீகி எழுதினார். அதே போல் பாதுகையோட பெருமையை சொல்கிறதுக்கு ஒரு சின்ன சம்க்ஷேப ராமாயணத்தை நம் சுவாமி கொடுத்துருக்கார். ஆக இந்த ராமாயணத்தோட சுருக்கமான 101வது ஸ்லோகத்துலேருந்து 240வது ஸ்லோகம் பூர்த்தியாக ராமாயணத்தை பேஸ் பண்ணியே சுவாமி நமக்கு கொடுத்துருக்காருன்னா, ஒரு ராமாயணத்தை வாசித்தா என்ன பலன் உண்டோ அது இத்தனை நாள் நம்ம இதை கேட்டதன் மூலமாக, சொன்னதன் மூலமாக, அதை நம்ம மனசில் நினச்சதன் மூலமாக அந்த பலனை இதுக்கும் நமக்கு சுவாமி கொடுப்பாருன்னு சொல்லி தலை கட்டுகிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.